தொடர்ந்து சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கியுள்ளக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில பல்வேறு நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழ்நாடு தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக தொழில்துறை மூலமாக அவ்வப்போது இது போன்ற புதிய தொழில் நிறுவனங்கள், அதே போன்று தொழில் தொடங்குவதற்கு ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்ட நிறுவனங்களுடைய உற்பத்தி சேவை உள்ளிட்டவை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறக்கூடிய நிலையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 17,616 கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய வகையிலான ஒரு 19 திட்டங்கள் தங்களுடைய உற்பத்தியை தொடங்குவதற்கான ஒரு நிகழ்ச்சியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக மருத்துவ சேவை திட்டம், ஆட்டோமொபைல் உற்பத்தி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தி சேவையை இன்று முதல் தொடங்க இருக்கிறது. அதனை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைக்கிறார். இதன் மூலமாக சுமார் 60,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் மேற்கொண்டு ஒரு 51,157 கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய வகையிலான 28 திட்டங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த தினம் கையெழுத்தாக இருக்கின்றன. எனவே அந்த நிறுவனங்கள் இந்த தினம் அடிக்கல் நாட்டப்பட்டால் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்குள் அந்த நிறுவனங்களுடைய கட்டட பணிகள், உள்கட்டமைப்பு பணிகள் எல்லாம் முடிவுற்று சேவைகளை தொடங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரை தொழில்துறை மூலமாக ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தருவதற்காக தொழில்துறையில் பல்வேறு கண்காணிப்பு குழுக்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து அனுமதிகளும் வழங்குவதற்கு அந்த கண்காணிப்பு குழுக்கள் என்பது உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு தொழில் முனைவோர்களுக்கு ஏதுவாக பல்வேறு வசதிகள் செய்து தரப்படக்கூடிய நிலையில இந்த தமிழ்நாட்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலான ஒரு பணிகள் தான் தற்போது இந்த முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக அரங்கேறி வருகிறது. ஏற்கனவே முடிவுற்ற திட்டப்பணிகளுக்காக உற்பத்தி தொடங்கக்கூடிய சேவை நிறுவனங்கள் இன்று முதல் தங்களுடைய உற்பத்தி தொடங்க இருக்கின்றன. 60,000க்கும் மேற்பட்டோர் இதன் மூலமாக நேரடியாக வேலை வாய்ப்பு பெறக்கூடிய நிலையில அடுத்த சில ஆண்டுகள்ல மேலும் 60,000 பேர் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையிலான திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி சிவா.